தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் மாசி மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை, ஆங்கிலம் 12ஆம் தேதி மார்ச் மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி வளர்விறை திரியோதசி திதி காலை 10:50 வரை உள்ளது. பின்னர் வளர்விறை சதுர்தசி திதி நாள் முழுவதும் உள்ளது. இன்றைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். வியாழன் விடியற்காலை 5:09 வரை உள்ளது. இன்று சித்த யோகம் அமிர்த யோகம் கூடிய நன்னாள். இன்று மாசி மகம். ஸ்ரீ நடராஜருக்கு அபிஷேகம். சுப முகூர்த்த தினம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, இரவு 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சுப ஓரைகள். புதன் ஓரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை. சந்திர ஓரை காலை 7 மணி முதல் 8 மணி வரை. குரு ஓரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை. சுக்கிர ஓரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் ஆகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி. சந்திரன் 5. சில காரியங்கள் தாமதமாகும். கடின முயற்சிக்கு பின் அவை நிறைவேறும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. சூரியன் 11. அரசாங்க காரியங்கள் நல்லபடியாக முடியும். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு. சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். புதன் 12. மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடங்களை திரும்ப திரும்ப படிக்க வேண்டும், எழுதி பார்க்க வேண்டும். அதனால் ஞாபக சக்தி கூடும். நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். சனி 11. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. தொழிலாளர்களுடைய நலனில் கவனம் செலுத்தும். வியாபாரிகளும் மற்றும் நிறுவனங்களும் லாபம் ஈட்டும். இரும்பு சார்ந்த தொழில்கள் செய்வோர் நல்ல லாபம் ஈட்டுவர். ரியல் எஸ்டேட் வியாபாரம் அமோகமாக இருக்கும். நிலத்தில் முதலீடு செய்வது லாபகரமாக அமையும். ராகு 12. உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். மறைமுக எதிர்ப்புகள் தோன்றி மறையும். சுக்கிரன் 12. பெண்கள் சுயமாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்களுக்கு தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வார்கள். குரு 2. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். நிதி சார்ந்த நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். இளைஞர்கள் சிலருக்கு நிதி சார்ந்த நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு கிட்டும்.
திருமணமாகாத இளைஞர்களுக்கும் திருமணமாகாத பெண்களுக்கும் திருமண பாக்கியம் கூடி வரும். செவ்வாய் 3 ரியல் எஸ்டேட் வியாபாரம் செழிப்பாக நடக்கும். செங்கல் மணல் வியாபாரம் செழிப்பாக நடக்கும். ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் செழிப்பாக நடக்கும், லாபம் ஈட்டும். எலக்ட்ரிக்கல் ஷாப்ஸ் நல்ல லாபத்தை கொடுக்கும், தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். அசுபதி. நீங்கள் எல்லோரையும் எடை போட்டு விடுவீர்கள். அதே சமயம் இன்று நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும். சில முக்கிய பணிகள் காலதாமதமாகும், கவலை கொள்ள வேண்டாம், அவை இனிதே நிறைவேறும். செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று தனவரவு உண்டு. பரணி. சுக்கிரன் பலம் உள்ளவர்கள் நீங்கள். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நீங்கள் நன்றாக லாபம் சம்பாதிப்பீர்கள். செய்தொழிலில் ஏற்றம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. ஒரு சில காரியங்கள் தாமதமாகும், பின்னர் அவை ஜெயம் உண்டாகும். இன்று தனவரவு உண்டு. கார்த்திகை. சமயோசித புத்தி உடையவர்கள். புத்திசாலித்தனம் பளிச்சிடும். செய்தொழிலில் மேன்மை உண்டு, உத்தியோகத்தில் ஏற்றம் உண்டு. எல்லா வகையிலும் ஆதாயம் கூடும். இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், துர்க்கை அம்மன், சித்தர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு. ரிஷபராசி. சந்திரன் 4. குடும்பத்தில் வயதானவர்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சில காரியங்கள் தாமதமாகும், முயற்சித்தால் முடிவடையும். செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று தனவரவு உண்டு. குரு ஜென்மத்தில். உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை, நிதானம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களை வாழ்க்கை துணையுடன் ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். செவ்வாய் 2. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். செங்கல் மணல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். கடன் கொடுக்க கூடாது. மறைமுக எதிர்ப்புகள் தோன்றி மறையும். சூரியன் 10. அரசாங்க காரியங்கள் சுலபமாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். சிலருக்கு அரசாங்கத்தில் கௌரவ பதவியும் கிடைக்கும். சனி 10. ஆட்சி. செய்கின்ற தொழிலையே செய்யவும், பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும். மேன்மை உண்டாகும். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். தொழிலாளர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தை அளிக்கும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிட்டும். ரயில்வே, ஏர்போர்ஸ், போலீஸ், இராணுவ இலாக்காவில் பணிபுரிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். புதன் 11. மாணவர்களுக்கு சந்தோஷம் கூடும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்கள் உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். ராகு 11. கெமிக்கல் வியாபாரம் சூடுபிடிக்கும். தன லாபம் உண்டு. லெதர் இண்டஸ்ட்ரீஸ் லாபகரமாக இயங்கும். ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் சிலருக்கு லாபகரமாக அமையும். இன்று தனவரவு உண்டு. சுக்கிரன் 11. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது.
பெண்கள் சுயமாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்களுக்கு உத்தியோகத்தில் அமர வாய்ப்பு கிடைக்கும். தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்கும் பெண்கள் உயர் பதவி அடைவர். நட்சத்திர பலன். கார்த்திகை. செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. நீண்ட நாளாக நீங்கள் நினைத்த காரியத்தை இன்று நடத்தி முடிப்பீர்கள். ஒரு சில காரியம் தாமதமானாலும் பின்னர் அவை ஜெயம் உண்டாகும். இன்று தனவரவு உண்டு. ரோகிணி. யாருடைய மனதையும் புண்படுத்தும்படியான வார்த்தைகளை பேச வேண்டாம். மற்றவர்களை அனுசரித்து போனால் செய்தொழிலில் அமோக லாபம் கிடைக்கும், உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கும். இன்று தனவரவு உண்டு. மிருகசீரிடம். தெய்வ அனுகூலம் உண்டு. பக்தி மார்க்கத்தில் மனத்தை செலுத்துவீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், பார்வதி அம்மன், முருகபெருமான். சித்தர்கள் வழிபாடு. மிதுன ராசி. சந்திரன் 3. திரவிய லாபம் உண்டு. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. புதன் 10. லட்சுமிகரமாக இருக்கும் இந்நாள் மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்களில் சிலர் வெளிநாடு சென்று படிக்க வாய்ப்பு உண்டு. மாணவர்கள் சிலருக்கு உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். கமிஷன் வியாபாரிகள் நல்ல லாபம் சம்பாதிப்பர். குரு 12. உடல் நலனில் கவனம் தேவை. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். நிதி சார்ந்த நிறுவனங்களில் முதலீடு செய்யும் முன் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. சுக்கிரன் 10. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். தனக்கு தெரிந்த அனுபவம் உள்ள தொழிலை தொடங்கினால் நல்ல லாபம் ஈட்டலாம். சில பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏற்றம் உண்டாகும். ராகு 10. கெமிக்கல் வியாபாரம் சுமாரான பலனை தரும். கடன் கொடுக்க கூடாது. லெதர் இண்டஸ்ட்ரீஸ் சுமாரான லாபத்தை ஈட்டும். கடன் கொடுக்க கூடாது. ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். கடன் கொடுக்க கூடாது. ஏதிலும் கவனம் தேவை, நிதானம் தேவை. வாக்குறுதிகளை அள்ளி வீச வேண்டாம். சனி 9. சில காரியங்கள் தாமதமாகும். தெரியாத தொழிலில் இறங்கினால் நஷ்டம் உண்டாகும். பண விரயம் உண்டாகும். நண்பர்களுடைய விரோதத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். ஆகையால் வீண் வார்த்தைகளை பேச வேண்டாம். வாக்குறுதிகளை தர வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. சூரியன் 9. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடும் முயற்சிக்கு பின் ஜெயம் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் இருந்த வில்லங்கம் பேசி தீர்த்தால் முடியும். விட்டு கொடுத்து போங்கள். ஏற்றதொரு நாளாக இந்நாள் அமையும். நட்சத்திர பலன். மிருகசீரிடம். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. வியாபாரிகள் கடன் கொடுப்பதை தவிர்த்தால் ஏற்றம் உண்டாகும். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். இன்று தனவரவு உண்டு. திருவாதிரை. நிதானமாக பேசினால் எல்லா காரியங்களும் கைகூடும். தனவரவு உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. புனர்பூசம். மற்றவர்களை அனுசரித்து நீங்கள் செல்வீர்கள். உங்களை யாராவது காயப்படுத்தி பேசினால் நீங்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். செய்தொழில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு நிச்சயம் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர்,
ஆஞ்சநேயர். சித்தர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. கடகராசி, சந்திரன் 2. பட்ஜெட் போட்டு செலவு செய்யுங்கள், வீண் விரயத்தை தவிர்க்கலாம். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று தனவரவு உண்டு. குரு 11. பொன் பொருள் சேர்க்கை உண்டு, வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிதி சார்ந்த நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். நிதி சார்ந்த நிறுவனங்கள் முதலீடு செய்வோர் லாபம் ஈட்டுவர். சில இளைஞர்களுக்கு வங்கியில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். சுக்கிரன் 9. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். தனக்கு தெரிந்த தொழிலையும் அனுபவம் உள்ள தொழிலில் ஈடுபட்டால் லாபம் ஈட்டலாம். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். ராகு 9. கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும், கடன் கொடுக்க கூடாது. லெதர் இண்டஸ்ட்ரி சுமாரான லாபத்தை தரும், கடன் கொடுக்க கூடாது. முடிந்தவரை கடன் கொடுக்காமல் வியாபாரம் நடத்தினால் வியாபாரங்கள் நல்லபடியாக நடக்கும், வியாபாரிகள் லாபம் பெறுவர். புதன் 9. மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் ஞாபக சக்தி கூடும், நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். சனி 8. எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. புதிய தொழில் முயற்சிகள் வேண்டாம். செய்கின்ற தொழிலையே செய்யவும், பார்க்கின்ற உத்தியோகத்தையே பார்க்கவும். தொழிலாளர்களுடைய நலனில் அக்கறை செலுத்தும் வியாபாரிகள் லாபம் ஈட்டுவார்கள். தொழிலாளர்களை அனுசரித்து சென்றால் ஏற்றம் பெறலாம். சூரியன் 8. உடல் நலனில் கவனம் தேவை, எதிலும் நிதானம் தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும், கடும் முயற்சிக்கு பின் அவை வெற்றியளிக்கும். தந்தை வழி உறவினர்களுடன் சமரசம் செய்து கொள்வது நல்லது. நட்சத்திர பலன். புனர்பூசம். உங்களுக்கு குருவருள் உண்டு, எல்லா வகையிலும் நீங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று தனவரவு உண்டு. பூசம். நீங்கள் எல்லோருக்கும் முன்மாதிரியாக நடப்பீர்கள், வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். உத்தியோகத்தில் உள்ளோரும் ஆடிட்டர் போன்றவர்களும் நல்ல வருமானத்தை பெறுவார்கள். தனவரவு உண்டு. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. ஆயில்யம். செய்தொழில் லாபம் உண்டு, வாக்குறுதிகளை அள்ளி வீச வேண்டாம், எதிலும் கவனம் தேவை. மற்றவர்களை அனுசரித்து நடந்தால் ஏற்றம் பெறலாம். இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், காலபைரவர். பெருமாள், தாயார் ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன். சித்தர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. சிம்மராசி. சந்திரன் ஜென்மத்தில் தேக ஆரோக்கியம் கூடும், செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. வேலையில்லாத சில இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சூரியன் 7. அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் உண்டு, வருவாய் கூடுதலாக கிடைக்கும். வியாபாரிகள் சிலர் தொழில் நிமித்தமாக வெளிநாடு சென்று வருவர், அதனால் அவர்களுக்கு ஆதாயம் கூடும். அரசு காரியங்கள் சில தாமதமாகும், கடும் முயற்சிக்கு பின் வெற்றி உண்டாகும். சனி 7. வியாபாரிகள் தங்கள் வரவு செலவு கணக்குகளை முறையாகவும் சரியாகவும் பராமரிக்க வேண்டும். ஜிஎஸ்டி, இன்கம் டாக்ஸ் செலுத்த வேண்டிய நிலுவை இருந்தால் அதை கட்டிவிடுங்கள், சில பிரச்சனைகளை தவிர்க்கலாம். வாழ்க்கை துணை உடல் நலத்தில் அக்கறையும் கவனமும் செலுத்துங்கள். நிலத்தில் முதலீடு செய்வோர் சற்று கவனத்துடன் செயல்படுங்கள்.
வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். புதன் 8. மாணவர்களுக்கு அனுகூலமான நேரம் இது. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்கள் உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். ராகு 8. கெமிக்கல் வியாபாரம், லெதர் இண்டஸ்ட்ரீஸ் வியாபாரம் லாபகரமாக அமையும். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. கடன் கொடுக்காமல் இருந்தால் லாபம் உண்டாகும். சுக்கிரன் 8. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். பெண்கள் தங்களுக்கு தெரிந்த அனுபவம் உள்ள தொழிலை தொடங்கினால் லாபகரமாக இயங்கும். குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு மனமகிழ்ச்சி கூடும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். தனவரவு உண்டு. குரு 10. அரசு உத்தியோகத்தில் உள்ளோருக்கு இடம் மாறுதல் உண்டு. ப்ரமோஷனும் கிடைக்கும். தொழில் நிமித்தமாக வியாபாரிகள் பயணம் மேற்கொள்வர். அதனால் அவர்களுக்கு லாபம் கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. சீட்டு பிடித்தல், சீட்டு போடுதல் போன்ற நிகழ்வுகளை நடத்தும் வியாபாரிகள் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும். செவ்வாய் 11. ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். மறைமுக எதிரிகள் இருப்பர். இருந்தாலும் நீங்கள் தான் வெல்வீர்கள். இன்று தனவரவு உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. நட்சத்திர பலன். மகம். தலைமை தாங்கும் பண்பு உடையவர்கள் நீங்கள். செய்தொழில் ஏற்றம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. பூரம். எதையும் நிதானித்து யோசித்து அனுசரித்து செயல்படுவீர்கள். உங்களுக்கு இன்று தனவரவு உண்டு. சிறப்பான நாள், அதிர்ஷ்டகரமான நாள் இன்று. உத்தரம். மற்றவர்களை அனுசரித்து நடந்தீர்களானால் செய்தொழிலில் மிகுந்த லாபத்தை ஈட்டலாம். உத்தியோகத்தில் மேன்மை பெறலாம். இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான். குரு தட்சாமூர்த்தி. குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன். கன்னிராசி. சந்திரன் 12. தனவிரயம் உண்டு. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. அத்தியாவசிய செலவினங்களை மட்டும் செய்யவும். கேது ஜென்மத்தில். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் தேவை. மறைமுக எதிர்ப்புகள் வந்து விலகும். சூரியன் 6. அரசாங்க காரியங்கள் கைகூடும். அரசாங்கத்தில் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். சிலருக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும். சனி 6. இரும்பு சார்ந்த வணிகம் லாபகரமாக அமையும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக அமையும். நிலத்தில் முதலீடு செய்வோர் லாபம் ஈட்டுவர். தொழிலாளர் நலனில் அக்கறையும் கவனமும் செலுத்தும் வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். வேலையில்லாத இளைஞர்களுக்கு ரயில்வேயில் பணிபுரிய வாய்ப்பு கிடைக்கும். வேலையில்லாத இளைஞர்களுக்கு ஏர்வேஸ் மற்றும் நிதி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு உண்டு. புதன் 7. மாணவர்கள் தங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் ஞாபகசக்தி கூடும். நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். ராகு 7. வியாபாரிகள் தங்களுடைய வரவு செலவு கணக்குகளை முறையாக பராமரிக்க வேண்டும். ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டியதில் நிலுவை இருந்தால் முறையாக கட்டிவிடுங்கள். அபராதத்தை தவிர்க்கலாம்.
எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. சுக்கிரன் 7 பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். தங்களுக்கு தெரிந்த தொழிலை, அனுபவம் உள்ள தொழிலை தொடங்கினால் லாபகரமாக அமையும். உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை. குரு 9 பொன்பொருள் சேர்க்கை உண்டு. வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு வெளிநாடு சென்று பொருளீட்டும் அமைப்பு கிடைக்கும். நிதி நிறுவனங்கள் சார்ந்த வேலை வாய்ப்புகள் சில இளைஞர்களுக்கு கிடைக்கும். சில இளைஞர்களுக்கு வங்கியில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கும் திருமணம் ஆகாத பெண்களுக்கும் திருமண பாக்கியம் கூடி வரும். மனமகிழ்ச்சி கூடும். செவ்வாய் 10 ரியல் எஸ்டேட் தொழில் லாபகரமாக அமையும். பத்திரங்களை படித்து பார்த்து கவனித்து அதில் முதலீடு செய்தால் லாபம் கூடுதலாக கிடைக்கும். நட்சத்திர பலன் உத்தரம் மற்றவர்களை அனுசரித்து செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. இன்று பட்ஜெட் போட்டு செலவு செய்யுங்கள். விரயத்தை தவிர்க்கலாம். அஸ்தம் எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் தேவை. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. வீண் விரயத்தை தவிருங்கள். சித்திரை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. எதையும் யோசித்து பேச வேண்டும். புதிய தொழில் முயற்சிகள் வேண்டாம். மாமூல் பணிகளையே தொடரவும். ஏற்றதாக அமையும். இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், துர்க்கை அம்மன். குலதெய்வ வழிபாடு சித்தர்கள் வழிபாடு. துலாம் ராசி சந்திரன் 11 இஷ்டார்த்த சித்தி. தொட்ட காரியம் துலங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். நீண்ட நாளாக நீங்கள் நினைத்திருந்த ஒரு காரியம் கைகூடும். இன்று அமோகமான தனவரவு உண்டு. லாபம் உண்டு. இன்று அதிர்ஷ்டம் மிகுந்த நாளாக அமையும். ராகு 6 லட்சுமிகரம் நிறைந்த நாளாக இன்று அமையும். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் ஈடுபட்டோர் தனலாபம் பெறுவர். கெமிக்கல் வியாபாரத்தில் ஈடுபட்டோர் தனலாபம் பெறுவர். அழகு சாதன பொருட்கள் விற்பனை அங்காடிகள் நடத்துவோர் லாபம் ஈட்டுவர். லாபம் கூடுதலாக கிடைக்கும். சுக்கிரன் 6 பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். இருந்தாலும் தங்களுக்கு தெரிந்த அனுபவமுள்ள தொழிலை தொடங்கினால் நல்ல விதமாக நடக்கும். உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை. குரு 8 நிதி சார்ந்த நிறுவனங்களில் முதலீடு செய்யும் சிலர் மிகுந்த எச்சரிக்கையுடன் கவனத்துடன் செயல்பட வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. சீட்டு பிடிப்பவர்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை. செவ்வாய் 9 சில காரியங்கள் தாமதமாகும். கடும் முயற்சிக்கு பின் வெற்றி அளிக்கும். நிதானம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். சனி 5 நிலம் சார்ந்த விஷயங்களில் முதலீடு செய்வோர் மிகுந்த கவனத்துடன் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். தொழிலாளர்களுடைய நலனில் கவனம் செலுத்தும் வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். ஏதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. வீண் விரயத்தை தவிர்க்கலாம். புதன் 6 மாணவர்களுக்கு யோகமான காலம் இது. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் படித்து பட்டம் பெறுவர். மாணவர்கள் சிலர் மேல் கல்வி கற்க இடம் கிடைக்கும். சில மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்க வாய்ப்பு உள்ளது.
நட்சத்திர பலன் சித்திரை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. இன்று அட்டகாசமான நாள், அதிர்ஷ்டமான நாள், யோகம் நிறைந்த நாள். சுவாதி. எதிலும் கவனம் செலுத்தும் நீங்கள் இந்த நாளில் அமோக லாபத்தை பெறுவீர். தனவரவு உண்டு. செய்தொழிலில் லாபம் கூடும். அட்டகாசமான நாள், அதிர்ஷ்டமான நாள். வாராத கடன் கூட வசூலாகும். விசாகம். தெய்வ அனுகூலம் உண்டு. உங்களுக்கு நிதானம் உண்டு. சில சமயம் முன்கோபப்படுவீர்கள். அதனை தவிர்த்து விடுங்கள். இந்த நாள் ஏற்றதாக அமையும், லாபகரமாக அமையும். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்டமான நாள். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், தட்சாமூர்த்தி, குருவாயூரப்பன். குலதெய்வ வழிபாடு. விருச்சிக ராசி. சந்திரன் 10. சௌக்கியம் கூடும். மனமகிழ்ச்சி நிலவும். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று அதிர்ஷ்டமான நாள், ஏற்றமான நாள். சனி நாளில் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. நண்பர்களுடனும் கூட்டாளிகளுடனும் மற்றும் உறவினர்களுடனும் பேசும்போது நிதானமாக கவனித்து வார்த்தைகளை விட வேண்டும். அதனால் நீங்கள் மன வருத்தத்தை தவிர்க்கலாம். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்துங்கள். தொழிலாளர்களை அனுசரித்து செல்லுங்கள். வியாபாரிகள் லாபம் பெறலாம். நிலம் சார்ந்த விஷயங்களில் முதலீடு செய்யும் பொழுது சற்று கூடுதல் கவனத்துடன் முதலீடு செய்யுங்கள். தனவரவு கூடுதலாக கிடைக்கும். புதன் 5. மாணவர்கள் தங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்க்க வேண்டும். எழுதி பாருங்கள். ஞாபக சக்தி கூடும். நல்ல மதிப்பெண்கள் பெறுவீர்கள். ராகு 5. கெமிக்கல் வியாபாரம் புரிவோர் சற்று கவனத்துடன் வியாபாரத்தை செய்யுங்கள். இன்று கடன் கொடுப்பதை தவிருங்கள். உங்களுக்கு லாபம் உண்டாகும். கிரைனைட் வியாபாரம் செய்வோர் கவனத்துடன் செயல்படவும். கடன் கொடுப்பதை தவிர்த்தீர்களானால் இன்று லாபகரமாக இருக்கும். லெதர் இண்டஸ்ட்ரி சுமாரான பலனை தரும். கடன் கொடுப்பதை தவிருங்கள், ஏற்றதாக அமையும். காலனி வியாபாரம் செய்பவர்கள் இன்று கூடுதல் லாபம் பெறுவர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். தனவரவு உண்டு. அதே சமயம் வீண் விரயமும் உண்டு. யோசித்து செயல்படுத்துங்கள், வெற்றி உண்டாகும். சுக்கிரன் 5. திரவிய லாபம் கூடும். பெண்களுக்கு ஏற்றமான காலம் இது, நேரம் இது. பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சிலர் செய்தொழிலில் லாபம் ஈட்டுவர். அழகு சாதன பொருட்கள், அங்காடிகள் லாபம் ஈட்டும். குரு 7. வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கும் திருமணம் ஆகாத இளம் பெண்களுக்கும் திருமண பாக்கியம் கூடி வரும். குரு பார்வை கோடி நன்மை பெறும். இன்று தனவரவு உண்டு. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. வெற்றி உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. மனமகிழ்ச்சி கூடும். செவ்வாய் 8. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். செங்கல் மணல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். கூடுதல் முயற்சியும் கௌரவமும் செய்தால் ஏற்றம் மிகும். நட்சத்திர பலன் விசாகம். தெய்வானுகூலம் உண்டு. எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். இன்று சௌக்கியம் கூடும். ஆரோக்கியம் கூடும். மனமகிழ்ச்சி கூடும். இன்று தனலாபம் உண்டு. அனுஷம். மகான்களுடைய தரிசனம் உங்களை பொருளாதார நிலையில் உயர்த்தும். எல்லா வகையிலும் ஏற்றம் பெறுவீர்கள். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று அதிர்ஷ்டமான நாளும் கூட. கேட்டை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். பிடிவாத குணத்தை தளர்த்துங்கள். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், ஐயப்பன், துர்க்கையம்மன். குலதெய்வ வழிபாடு.
தனுசு ராசி சந்திரன் 9ல் சில காரியங்கள் தாமதமாகும். கடும் முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. சூரியன் 3ல் அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். அரசாங்கத்தில் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அரசாங்கத்தில் சிலருக்கு உத்தியோகம் கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். சனி 3ல் இரும்பு சார்ந்த வணிகம் லாபகரமாக அமையும். அதே சமயம் இளைஞர்கள் சிலருக்கு ரயில்வேயில் வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு உண்டு. தொழிலாளர்கள் நலனில் அக்கறையும் கவனமும் செலுத்தும் வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். நிலம் சம்பந்தமான முதலீடு செய்வோர் லாபம் பெறுவர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். புதன் 4ல் வயதான பெரியவர்கள் பக்தி சுற்றுலா செல்வார்கள். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்க வாய்ப்பு உள்ளது. சில மாணவர்களுக்கு உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். ராகு 4ல் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. நண்பர்கள் மத்தியிலும் தொழில் கூட்டாளிகள் மத்தியிலும் மற்றும் உறவினர்கள் மத்தியிலும் பேசும்போது நிதானமாக கவனமாக பேசினால் மன வருத்தத்தை தவிர்க்கலாம். சுக்கிரன் 4ல் உறவினர் வருகை உண்டு. சில உறவினர் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவர். அவர்களால் நீங்கள் தொழிலில் முன்னேறுவீர்கள். பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். குரு 6ல் நிதி சார்ந்த நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்பும் அன்பர்கள் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும். நிதி சார்ந்த நிறுவனங்களில் வேலை பார்க்கும் ஊழியர்கள் சற்று கவனத்துடன் கூடுதல் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். பணம் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் அதனை சரியாக எண்ணி பார்த்து வாங்க வேண்டும், கொடுக்க வேண்டும். அதனால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை. செவ்வாய் 7ல் நண்பர்கள் மத்தியிலும் உறவினர்கள் மத்தியிலும் வாய் வார்த்தைகளை விட்டீர்களானால் குடும்பத்தில் கலகம் உண்டாக வாய்ப்பு உள்ளது. அதனால் நிதானம் தேவை. தொழில் கூட்டாளிகள் மத்தியில் பேசும்போதும் நிதானம் தேவை. நிலம் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருப்பின் நிதானத்துடன் கவனத்துடன் அவற்றை பரிசீலனை செய்து அணுகினால் வெற்றி உண்டு. நட்சத்திர பலன். மூலம் நல்லதொரு காலம் இது. தொழில் வளர்ச்சி உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. சில காரியங்கள் தாமதமாகும். கவலைப்பட வேண்டாம். முயற்சிக்கு பின்னர் அவை வெற்றி அளிக்கும். பூராடம் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. மனதில் உள்ள திட்டங்களை அப்படியே கூற வேண்டாம். செய்தொழிலில் மேன்மை உண்டு. உத்தியோகத்தில் பதவி உயர்வு சிலருக்கு கிடைக்கும். எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. உத்திராடம் நீங்கள் எல்லோரையும் அனுசரித்து போவீர்கள். இருந்தாலும் சட்டென்று கோபம் வர வாய்ப்பு உண்டு. நிதானமாக இருந்தீர்களானால் வெற்றி வாய்ப்பு கூடும். தனவரவு உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. இன்று எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் குரு ராகவேந்தர், குரு ஷீரடி சாய்பாபா, குரு தட்சிணாமூர்த்தி மற்றும் சித்தர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு. மகர ராசி சந்திரன் 8ல் செய்தொழிலில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. சுக்கிரன் 3ல் சௌக்கியம் கூடும். பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது.
பெண்கள் தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். அழகு சாதன பொருட்கள் விற்பனை அங்காடிகள் லாபம் பெறும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். ரெடிமேட் வியாபாரம் செய்வோர் லாபகரமாக செயல்படுவர். குரு 5 திரவிய லாபம் உண்டு. வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிதி நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். நிதி நிறுவனங்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும். பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். தனவரவு உண்டு. செவ்வாய் 6 லட்சுமிகரம் உண்டு. செய்தொழில் ஏற்றம் உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சிறப்பாக அமையும். கமிஷன் வியாபாரம் சிறப்பாக அமையும். செங்கல் மணல் வியாபாரம் சிறப்பாக அமையும். புதன் 3 மாணவர்கள் தங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்க்க வேண்டும், எழுதி பார்க்க வேண்டும். அதனால் ஞாபக சக்தி கூடும். நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். சனி 2 நிலம் சம்பந்தமான முதலீடுகளில் கூடுதல் கவனம் தேவை. சிறப்பு கவனம் தேவை. அவசரப்படக்கூடாது. நிதானம் தேவை. தொழிலாளர்களுடைய நலனில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தும் வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். தொழிலாளர்களை அனுசரித்து தொழில் நடத்தினால் ஏற்றம் உண்டாகும். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முயற்சிகள் தவிருங்கள். ராகு 3 திரவிய லாபம் கூடும். கெமிக்கல் வியாபாரம் செய்வோருக்கு லாபகரமாக அமையும். கடன் கொடுப்பதை தவிருங்கள். ஏற்றதாக அமையும். நட்சத்திர பலன். உத்திராடம் மிகுந்த கவனம் தேவை. இன்று சந்திராஷ்டமம். செய்தொழில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கல் கவனம் தேவை. பணம் கொடுக்கும் பொழுது எண்ணி பார்த்து கொடுக்க வேண்டும். பணம் வாங்கும் போது எண்ணி பார்த்து வாங்க வேண்டும். வண்டி வாகனம் ஓட்டும் பொழுது சிறப்பு கவனம் தேவை. எதிலும் நிதானம் தேவை. ஜாமீன் கையெழுத்து இன்று இடக்கூடாது. புதிய முயற்சிகளை தவிருங்கள். பேசும்போது நிதானத்துடன் பேசுங்கள். இன்று எந்த முடிவுகளையும் எடுக்காதீர்கள். திருவோணம் செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அவிட்டம் தொட்டது துலங்கும். ஏற்றதான நாள். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. சில மாணவர்களுக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டில் பணிபுரிவோருக்கு ஆதாயம் கூடும். இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், துர்க்கையம்மன். சித்தர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு. கும்பராசி. சந்திரன் 7 சௌக்கியம் கூடும். மனமகிழ்ச்சி கூடும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். இன்று தன வரவு உண்டு. சனி ஜென்மத்தில். எதையும் யோசித்து முடிவெடுங்கள். நில சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். இன்று சிறப்பு கவனம் அனைத்திலும் தேவை. செய்யும் தொழிலே செய்யுங்கள். பார்க்கும் உத்தியோகத்தை பாருங்கள். புதன் 2 உங்களுக்கு நல்ல குணம். அதனால் மற்றவர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சிலர் வெளிநாடு சென்று படிக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். ராகு 2 கெமிக்கல் வியாபாரம் செய்வோர், கூட்டுத் தொழில் வியாபாரம் செய்வோர் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். எதிலும் அக்கறையும் கவனமும் தேவை. நிதானம் தேவை. வாய் வார்த்தைகளை விடக்கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கல் நிதானம் தேவை. உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை. சுக்கிரன் 2 லட்சுமிகரம். பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. ஏற்றம் இது. நேரம் இது. சில பெண்கள் பதவி உயர்வு பெறுவார்கள். சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவார்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. குரு 4 வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. நண்பர்கள் மத்தியில் உரையாடும் பொழுது கவனத்துடன் வார்த்தைகளை விட வேண்டும்.
கேலி கிண்டல் கூடாது. நிதி சார்ந்த நிறுவனங்களில் முதலீடு செய்யும் பொழுது மிகுந்த கவனமும் எச்சரிக்கையும் தேவை. பணம் என்னும் தொழிலில் இருப்பவர்கள், அதாவது கேஷியர் உத்தியோகம், அடகு கடை வியாபாரம் மற்றும் பணம் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவோர் நிதானத்துடனும் கவனத்துடனும் பணியாற்றினால் விரயத்தை தவிர்க்கலாம். செவ்வாய் 5 ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். செங்கல் மணல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகலாம். நட்சத்திர பலன். அவிட்டம். தொட்டது துலங்கும். ஏற்றமிகு காலம் இது. எல்லா வகையிலும் தனவரவு உண்டு. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள், அட்டகாசமான நாள், தனவரவு உள்ள நாள். சதயம். நீங்கள் எடுத்த காரியத்தை முடிப்பீர்கள். செய்கின்ற தொழிலில் மேன்மை உண்டு. பார்க்கின்ற உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. எல்லா வகையிலும் தனவரவு உண்டு. மனமகிழ்ச்சி கூடும். மனமகிழ்ச்சி உண்டாக்கும் செய்திகள் வரும். பூரட்டாதி. தெய்வ அனுகூலம் உண்டு. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான், முருக பெருமான், துர்க்கை அம்மன். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு. மீனராசி. சந்திரன் 6. சந்தோஷம் கூடும். மனமகிழ்ச்சி கூடும். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. சுக்கிரன் ஜென்மத்தில் பொருள் வரவு உண்டு. தனலாபம் கூடும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. பெண்கள் இன்று மேன்மையுறுவர். எல்லா வகையிலும் ஆதாயம் கூடும். பெண்கள் சுயமாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். அழகு சாதன பொருட்கள் விற்பனை அங்காடிகள் லாபம் ஈட்டும். குரு 3. உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை. நிதி சார்ந்த நிறுவனங்களில் முதலீடு செய்வோர் கவனத்துடன் செயல்பட வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் கவனத்துடன் ஈடுபட வேண்டும். வாய் வார்த்தைகளை தவிர்க்கவும். செவ்வாய் 4. நண்பர்களுடன் பேசும்போதும், உறவினர்களுடன் பேசும்போதும், தொழில் கூட்டாளிகளுடன் பேசும்போதும், வாடிக்கையாளர்கள் மத்தியில் பேசும்போதும் வாய் வார்த்தைகளை நிதானமாகவும் கவனத்துடன் உச்சரிக்க வேண்டும். அதனால் மன வருத்தத்தை நீங்கள் தவிர்க்கலாம். தனலாபம் கூடும். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. கேது 7. வியாபாரிகள் தங்களுடைய வரவு செலவு கணக்குகளை முறையாக பராமரிக்க வேண்டும். ஜிஎஸ்டி, ஐடி போல் நிலுவை பாக்கி இருந்தால் அதனை முறையாக செலுத்திவிடுங்கள். பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சூரியன் 12. அரசாங்க காரியங்கள் தாமதம் ஆகும். கடும் முயற்சிக்கு பின் வெற்றி உண்டாகும். தந்தை வழி சொத்தில் வில்லங்கம் இருந்தால் பேசி தீர்த்து கொள்ளுங்கள். சனி 12. உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை. மறைமுக எதிர்ப்புகள் உண்டு. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். நிலம் சம்பந்தமான விஷயங்களில் முதலீடு செய்ய விரும்பும் அன்பர்கள் மிகவும் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் பத்திரத்தை படித்து பார்த்து ஆராய்ந்து அதன் பின் முதலீடு செய்வது உத்தமம். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். தொழிலாளர்களை அனுசரித்து சென்றால் எல்லா வகையிலும் ஏற்றம் பெறலாம். புதன் ஜென்மத்தில் மாணவர்கள் கல்வியில் பளிச்சிடுவர். மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். நட்சத்திர பலன். புரட்டாதி. தெய்வ அனுகூலம் உண்டு. மகான்களுடைய சமாதிக்கு சென்று வணங்கினால் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைவீர்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. இன்று தனவரவு உண்டு. உத்தரட்டாதி. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பாக அமையும்.
மகான்கள் வழிபாடு சிறப்பாக அமையும். இன்று தனவரவு உண்டு. ரேவதி, பட்ஜெட் போட்டு செலவு செய்யுங்கள். வீண் விரயத்தை தவிர்க்கலாம். எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. வாக்குறுதிகளை அள்ளி வீச வேண்டாம். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் குரு ராகவேந்தர், குரு ஷீரடி சாய்பாபா, தட்சிணாமூர்த்தி, சித்தர்கள் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. 12 ராசி அன்பர்களும் இன்று மாசி மகம் ஆதலால் சிவாலயம் சென்று ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு நடக்கவிருக்கும் அபிஷேக ஆராதனையில் பங்கு கொண்டு நடராஜருடைய அருள் ஆசியை பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.